மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறளை எப்படி படிக்கணும், ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த மாதிரி கவர் பண்ணால் நம்ம திருக்குறளை கேட்குற மொத்த கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த தமிழில் வந்து யூனிட் 7, ஓகே, தமிழ் அறிஞர்களும் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், ஓகே. ஸோ இதுதான் அதோடது. இதில் 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க, சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. பட் இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த யூனிட் 7ல் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. பட் ஆனால் திருக்குறளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது இந்த எக்ஸாமில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால் அந்த 20 அதிகாரம் அவங்க கொடுத்துருக்கிறது, அதை கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சிருங்க. ஓகே, ஸோ படிக்கிறதும் என்னென்ன டைப்பில் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம், ஓகேவா. அதை மெயினாக தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ மெயினாக அதுதான். எந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஓன் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிற்கும், ஓகேவா. ஸோ மற்ற யார் சொல்கிறதுனாலும் அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, ஓன் அனாலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் இன் டு தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். உங்களால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியும், ஓகேவா. ஸோ இதில் நான் பார்த்த வரையும் இப்போ ரீசனாக நடந்த குரூப் 2ல் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடி மாறாமல் திருக்குறளை எழுதுறது, ஓகேவா. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் அடியில் 4 வார்த்தை இருக்குன்னா இது எப்படி இருக்கணும், ஓகேவா. ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து எழுதியிருப்பாங்க, ஒரு சில வார்த்தைகளை பிரித்து எழுதியிருப்பாங்க, எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படியே இருக்கணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம இன்னொரு விஷயம் பண்ணுவோம், திருக்குறளை வந்து கம்ப்ளீட் மீனிங்கை மட்டும் படிப்போம். தயவு செஞ்சு அப்படி படிக்காதீங்க. டைம் இருக்குது அடுத்த எக்ஸாமுக்கு, ரொம்ப பொறுமையாக உட்காந்து எல்லா மீனிங்கையும் தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகளுக்கு அதில் எந்த வார்த்தையும் மீனிங் தெரியாமல் விடாதீங்க, ஓகேவா. ஸோ ஏன்னா ஒரு பர்டிகுலர் வார்த்தையை கொடுத்து, திருக்குறளில் இருக்க பர்டிகுலர் வார்த்தையை கொடுத்து அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் கேட்டுருக்குறாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக நிறையா வந்து குறளை கொடுக்காம கூட அந்த குறளோட அர்த்தங்களை வச்சு, அதோட பொருளை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 3 டைப்பில் நீங்கள் படிங்க, ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும், ஓகேவா. நம்பர் 1, எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் தெரிஞ்சாகணும். திருக்குறளில் அந்த 20 அதிகாரம், ஸோ 200 திருக்குறளில் அர்த்தம் தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடி மாறாமல் எழுத தெரியணும். இன்னொன்று ஓவரால் மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக தெரியணும், ஓகேவா. நம்ம இந்த 200 திருக்குறளையுமே நம்ம சேனலில் லைன் பை லைன் ஒவ்வொன்றா போடுவோம். ஸோ ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.